ஹலோ கைஸ், இன்னைக்கு ஓஷியன் டோரா எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓஷியோக்கு எதுக்குன்னே தெரியல, பயங்கரமாக வயிறு வலிக்குது. ஒரு பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி எதுக்கு உனக்கு வயிறு வலிக்குது அதுவே உனக்கு தெரியலையா? டோரா கூட சண்டை போடலான்னு போவானா, அதுக்கு கூட அவனுக்கு தெம்பில்ல. டேரக்டா அவன் பாத்ரூம்க்கு ஓடி போறான். உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். நான் வந்து இங்கிலேருந்து போறேன்பா. அதே மாதிரி அந்த டேஸ்டியா இருக்கிற அந்த பொண்ணு, அவளோட பேரு நம்ம வந்துட்டேன். ஆனா அவ சொன்னா ஒரு புதுசா ஒரு பர்கர் வந்திருக்குன்னு. நான் ஏதோ ஒண்ணு அவளை நான் எப்படியோ சாப்பிடதான் போறேன். ஆனா அந்த பர்கரும் என்னோட இன்ட்ரெஸ்ட நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 2 பேரு ஒரு ஆளுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன நீங்க கேட்டு இருக்கீங்க? அப்போனா நீ சொல்ல மாட்டேன். உனக்கு மூளையே எதுக்கு இருக்கணும்? இனி யூஸே பண்ண மாட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு புழு மாதிரி ஒரு விஷயமோ காது வழியா உள்ள போகுது. இங்கே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே பொத்துன்னு விழுறாரு. சைடு நாக்கமுரா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கா. அது மைக்கோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மைக்கோக்கும் ஒரு கீ செயின் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவத்தாரா. சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து உஷியோட இடத்துக்கு போறேன், என்ன வரியா? நம்ம உஷியோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க ரீசெண்டா அவனுக்கு வயிறு சரியில்லை, அதான் நான் இதை கொடுக்க போறேன். இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வேணா போயிட்டு வா. அங்கதான் டோராவும் இருக்கு. டோரா சான், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் இங்கதான் இருக்கீங்கன்னு. நான் வர்றது எப்படி உனக்கு தெரியும்? அதுவா எனக்கு தெரியல, ஆனா நீங்க பக்கத்துல வந்தா என்னால ஃபீல் பண்ண முடியுது. அங்க ஏதோ ஒரு லெட்டர் இருக்கும், அது ஒரு பார்ட்டிக்கான லெட்டர் தான். அதை பார்த்தோன்னே அதுக்காக ஓடி போயிடா. அந்த லெட்டரை மோந்து பார்த்தோன்னே நம்ம டோராக்கு மாஸ்டரோட சென்ஸ் அப்படியே ஃபீல் ஆகுது. உடனே அது மைக்கோ கிட்ட போகுது. ஹே உமன், நீ வந்து அங்க போக கூடாது. அட என்ன டோரா, இன்னமும் என் பேரை கத்துக்கலையா என்ன? இப்ப அது ஒன்னும் முக்கியம் இல்ல, நான் சொல்றத கேளு. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, இதை வேணா சாப்பிடுப்பா. இந்த மாதிரி நான் போறேன். எனக்கு இன்னமும் புரியல எதுக்காக நீங்க 2 பேரும் அந்த பையனுக்காக இப்படி அச்சுக்கிறீங்களோ. இந்த பொண்ணும் அவனை விரும்புறா, அவன் ஒரு முட்டாள் தான். இல்ல டோரா, உனக்கு புரியாது. எனக்கு உண்மையிலேயே நம்ம உஷோவை பிடிக்கும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். அதனால இந்தா இதை சாப்பிடு, நான் வந்து போயிட்டு வரேன். எனக்கு இன்னமும் புரியல, ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, இந்த உலகத்துல எதுக்குதான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குதோ. அட நான் எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும், அவனை பத்தியும் யோசனை இருக்கேன். அதுக்கும் மேல அந்த மைக்கோ, அந்த பொண்ணு பார்த்தா இப்போ அந்த டின்னர்ன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அந்த இடத்துலதான் அந்த மாஸ்டரும் இருக்கு. இல்ல நான் தான் அவளை சாப்பிடணும், என்னை தாண்டி யாருமே அவளை சாப்பிடக்கூடாது. இதனால நான் இதை பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்க அதோட உருவத்தையே அது மாத்த ஆரம்பிக்குது. மைக்கோட உருவத்துக்கு அது மாறிக்குது. வாய் இன்னமும் சரியா இல்ல, இருந்தாலும் எனக்கு இது பழக்கமாயிடும். இதே மாதிரி அது போகுதா. இந்த சைடு மைக்கோ அங்க போறா. கடைசியில அவ ஒண்டிதான் அங்க போற மாதிரி இருக்கு லிஃப்ட் வழியா. அப்புறம் நம்ம மைக்கோவை காட்டுறாங்க. அவ ரோட்ல போகும்போது பசங்களோட கும்பல அவளை பிடிக்கிறாங்க. என்ன நீ வந்து என் கூட வந்தாதான் நாங்க உங்களை விடுவோம். ஆனா அது நம்ம டோரான்னு அவங்களுக்கு தெரியல. டோரா அப்படியே பயமுத்தி விட்டது. சைடு மைக்கோவை அங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆமா டின்னர் பார்ட்டின்னு சொன்னாங்க, ஆனா இங்க வந்து எதுவும் அப்படி இல்லையே. இல்ல நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சொல்லுங்க. வெளியிலேயே டோராவும் இதெல்லாம் பாக்குது. அங்க வழக்க போலதான் ஏதோ ஒரு கொஸ்டின் அவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லு எனக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த யோகாய் வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இவளோட மூளையும் யூஸே இல்ல, நம்ம எதுக்கு இவளை விட்டு வைக்கணும் உள்ளலான்னு வரும். அதுக்குள்ள டோரா அங்க வந்து, அட இது நானாச்சு. வாய்ஸை வச்சு அவ கண்டுபிடிச்சா. அட டோரா நீங்களா இது? அங்க மாஸ்டரும் தாக்குது. ஹேய் ஆமா நீ வந்து எங்களோட வழியில இருக்கியா? ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பொண்ணு இவ என்னோட ஃபுட்டு. இல்ல நாங்க வந்து இதே கொஸ்டினை ரிப்பீட்டடா 100 வருஷமா எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கோம். இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் இறக்கும் போது நிறையவே சோகத்தோடவும், சில பேர் ரொம்ப கோவத்தோடவும், இழந்த ஃபீலோடவும் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுல சில பேர் கவலையே இல்லாம ஸ்மைல் பண்ணிக்கினே இறந்து போனாங்க. இந்த ஹியூமன்ஸ் இவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேச்சர். அதனால தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம். ஈவன் நம்மளே ஹியூமன்ஸோட உருவத்தை எடுத்தாலும் நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு நீ கேப்பியா? அங்க டோரா பயங்கரமா தாக்கியதா. அங்க டோராவை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. நீ திரும்ப என்ன காப்பாத்திட்ட, அதுக்கு நம்ம தப்பிக்கணும். ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க? உனக்கு எதுவும் அடிப்படல, கையில தான் லைட்டா அடிபட்டுச்சு. ரத்தமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அப்படியே அது சாப்பிடலான்னு அங்க டோரா கிட்ட அவ சொல்றா, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க வந்து அங்க காப்பாத்தினீங்கல, நீங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு பயமே இல்ல. அங்க ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா டாபிக்கை இவ அடிக்கடி மாத்தி விட்டுறா. அங்க இதுக்கப்புறம் சைட்ல ஒரு அழகான பிரைடோட காஸ்டியூம் இருக்குமா, அதை அவ போட்டுக்கிறா. ரொம்ப அழகா இருப்பா. டோராவே அங்க வியந்து போகுது. இது ரொம்ப அழகா இருக்குல்ல என் மேல? ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு. இது ஒண்டி ஹேம் பர்கர் இதே மாதிரி இருந்தா நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். உனக்கு தெரியுமா டோரா, இந்த மாதிரி தான் இப்ப இருக்க காலத்துல மேரேஜ் எல்லாம் நடக்கும். இதுதான் பிரைடோட அவுட்ஃபிட். எனக்கும் உஷியோக்கும் நடந்தா இப்படிதான் இருக்கும். ஆனா இப்பயும் சொல்லு, நீ அந்த நாக்கமுராக்காக விட்டு கொடுக்கறதானே? அவளோட ஃபேஸ
பார்க்கும்போது தெரியுது, எனக்கு தெரியும் நான் இந்த ஹியூமன்ஸே இப்படிதான் மத்தவங்களுக்காக எதுக்கு பாக்குறாங்களோ, தனக்காக பார்க்காம எதுக்கு மத்தவங்களுக்காக பார்க்கணும். இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்களும் மத்தவங்களுக்காக வாழ்க்கைய பறி குத்தாங்க. பறி குத்ததும் இல்லாம அவங்களோட மூஞ்சில ஒரு சந்தோஷமும் இருக்கும் இறக்கும் போது. எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி அவங்க பண்றாங்கன்னு. இதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னு மயக்கோ இப்பதான் ஒரு ஸ்டோரியை சொல்றா. சின்ன வயசுல ஒரு எத்துக்கு போகும்போது பக்கத்துல சேரா இருக்குமா, அங்க திடீர்னு தொப்பி பாந்து போய் விழும். அதை நம்ம உஷு எடுத்து குத்துருப்பான். சேரா இருக்கும் அவனோட உடம்பு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஏன்னா அது சாதாரணமான சேரு தானே, அதுக்கு எதுக்கு நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அவன் சொன்னது கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி உஷியோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் எனக்கு தோணுச்சு. இந்த விஷயத்துக்கும் மத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்களே இந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் கனெக்ட் இருக்குமா? அதுதான் அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த விரும்பியிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி டோரா வா, நான் சொல்றதை நீ பண்ணணும். மேரேஜ் பண்ற மாதிரிலாம் அவன் நடிக்கிறா. டோரா என்ன நீ விரும்புறியா? நீ என்ன சாகுற வரைக்கும் லவ் பண்ணணும், கடைசி வரைக்கும் என்ன விட்டு கொடுக்க கூடாது. உன்னோட பேரை சொல்லு, அதுவும் 2 வாட்டி. மைக்கோ மைக்கோ சொல்லு சொல்லு சொல்லு. நீ என்ன பண்ணிருக்க? திடீர்னு அந்த இடத்துல மாஸ்டர் அப்பியர் ஆகுது. அதுங்களும் பயங்கரமா தாக்குமா. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி தாக்குறாங்களா. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். டோரா கிட்ட ஒரு ஐடியாவை சொல்றா. அதே மாதிரி இவங்க பண்றாங்க. இந்த மைக்கோ போறாங்களா, இதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒன்னும் இல்ல, அவளை பிடி, நான் இவளை பிடிக்கிறேன். இந்த சைடு மைக்கோ ஓடி போறா. அது ஒரு டெட் எண்ட். அங்க போய் அவன் மாட்டிக்கிறான். சீக்கிரம் சொல்லு, சாகும் போது எதுக்காக நீங்க நிம்மதியா சாகுறீங்க? அதுக்குள்ளேயே அங்க டோரா பயங்கரமா தாக்கியது. நீ ஒரு முட்டாள் தான். சைடு திரும்பவும் மைக்கோ ஓடி போவாளா. அந்த இடத்துல நிறையவே யோகைஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே பண்ணது அந்த மாஸ்டர் தான். சீக்கிரம் எனக்கு பதில சொல்லு, இல்லனா அவ்வளவுதான், இந்த இடத்த நான் ஒண்ணுமே இல்லாம நொறுக்கிடுவேன். சரி நீ பதில சொல்லு. ஆனா அதுக்குள்ள டோரா அந்த யோகாய அப்படியே மேல நசுக்குமா. யோகாயும் அந்த பிரெயினை ஊதிட அந்த யோகை கிட்ட சொல்லுது, அடே நான் யோசிச்சதை விட இவன் பயங்கரமானவனா இருக்காண்டா. வா நம்ம 2 பேருமே சேர்ந்து தாக்குனா ஒண்டிதான் நம்மளால இவனை அழிக்க முடியும். நான் எதுக்கு வரணும்? ஏன்னா நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்ப பாத்தியா மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணோம், மனுஷங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இங்க அந்த மாஸ்டர் அதுக்குள்ளதான் அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம மயக்கவாது காலியாக்கலன்னு பாக்குது. டோராவால இப்போ எதுவுமே பண்ண முடியல. நான் இப்போ ஃபயர் இல்ல எலக்ட்ரிக் அட்டாக் பண்ணாலும் அது அவ மேல்தான் படும். அதனால பிரச்சனை தான். நான் என்ன பண்றது? சைடு அங்க மைக்கவும் யோசிக்கிறான். டோரா தான் இதுக்கு முன்னாடியே என்ன காப்பாத்தினா. இந்த வாட்டி நான் அவனை பிரச்சனையில போட நான் விரும்பல. இதனால அங்க மைக்கோ சொல்றான், நான் உன்னோட ஆன்சருக்கு பதில் சொல்றேன். பதில் என்னன்னா, அந்த சேரு சாகதியை பார்த்தலாம் நான் பயப்படல. அதை பார்த்து நான் கவலையும் பட போதில்ல. அப்படியே அவ குதிச்சரா. இதை பாக்குற அந்த யோகாய்க்கு இப்பதான் புரியுது, அடே இப்பதான் எனக்கான பதிலே கிடைச்சிருக்கு. இந்த ஹியூமன்ஸ் இவங்க உண்மையிலேயே முட்டாள் தான். அதுக்குள்ள நம்ம டோரா அதை கொல்லுது. கீழே மைக்கோ விழுறதுக்குள்ளேயே மைக்கோவை சம வேகமா அவன் பிடிக்கிறான். மைக்கோ நீ ஒரு முட்டாள் தான். ஏன்னா அப்போ நான் உன்னை காப்பாத்தினதுக்கு காரணம் நான் சாப்பிடணும்னு நினைச்சேன், அதுக்காக தான். ஆனா இப்போ இதுக்கப்புறம் அங்க மைக்கோ முழிச்சுக்கிறான். அட நான் எங்க இருக்க, நம்ம சேஃபா இருக்கும், நான் அதுங்களை கொன்னுட்டேன். எனக்கு தெரியும் டோரா நீ காப்பாத்துவன. சரி என்ன விடு விடு. குள்ள பின்னாடி நாக்கமுராவும் உஷியவும் கத்துறான். அம்மா என்ன ஆச்சுங்க? அதுக்கும் மேல மைக்கோ நீ என்ன போட்டு இருக்க? அதுவா டோராவோட முடியால ஆன ட்ரெஸ் தான் இது, நல்லா இருக்குல்ல? அது இருக்கட்டும். டோரா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ அவளை ஏதாச்சும் பிரச்சனையில போட்டியா? இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது சரி வயிறு வலி எப்படி இருக்கு? எனக்கா அவ கொடுத்த ரைஸ்னால ஓகே இப்போ பரவாயில்ல. அங்க டோராவும் போகும்போது மைக்கோட பேரை சொல்லுது. மைக்கோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.